கட்டுரை. அது ஒரு 10 தடவை படிச்சிருப்பேன். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளிலும் பசுமையாக்கி கொடுக்குறோம், எல்லா அரசு பள்ளியிலையும் நாங்கள் போய் மரம் வச்சு வளர்த்து கொடுக்குறோன்னு. நமது மதிப்பிற்குரிய கலாம் ஐயாவின் நினைவு நாள். நம்மை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள பல விஷயங்களை விட்டு சென்ற கலாம் ஐயாவின் வழியில் இன்று விருட்சம் அறக்கட்டளை வெள்ளகோவில் துவக்க விழாவுக்கு வந்துள்ள மரியாதைக்குரிய KR சின்னசாமி ஐயா அவர்களுக்கும், திரு வெங்கடசுப்பு ஐயா அவர்களுக்கும், ஆடிட்டர் திரு ரகுநாதன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும், திரு NM தங்கவேல் அவர்களுக்கும், NHல இவ்வளவு ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார்னர் பீஸ், கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்கிற ஒரு இடத்த அறக்கட்டளைக்கு நர்சரிக்காக கொடுத்த கொடை வள்ளல் திரு உலகநாதன் அவர்களுக்கும், த லீடர்ஸ் CEO டாக்டர் பிரபாகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக கோவையிலிருந்து அதிகாலை கிளம்பி வந்துள்ள பாசமிகு நண்பர் ஓசை காளிதாஸ் அவர்களுக்கும், நதியின் பிழை அன்று ஒரு அருமையான புத்தகம், 2000 பக்கம் கட்டுரை, நொய்யல் பற்றின கட்டுரை, 2 வருஷம் ஒரு வேள்வியா தவமா எழுதின நூலாசிரியர் என்ஜினியர் CR இளங்கோவன் அவர்களுக்கும், வெள்ளகோவில் மற்றும் காங்கேயம் பகுதி பிரதிநிதிகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஏகப்பட்ட கெடா வெட்டு விசேஷம் இருக்குது. ஜாலியாக இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் ஊருக்குள்ளே இருக்குது. எல்லாம் விட்டுப்பட்டு மெனக்கெட்டு ராஜமுந்திரியிலிருந்து நாற்று எடுத்துகிட்டு வந்து அதை அசல் விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கன்று 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும். இது எனக்கு வெளி நர்சரி பார்த்தா பாதி வேலை தான் அவங்க சொல்கிறாங்க. இதை செய்யணும் அப்படின்னு இது ஒரு வேள்வியாக எடுத்துகிட்டு செய்கிற சிவராஜ், மணிவேல் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் மனமும் இங்கே பாராட்டியே ஆகணும். சொல்லப்போனால் திருப்பூர் மாவட்டத்திலேயே மலை மறைவு பிரதேசம்னா அது நம்ம காங்கேயம் வெள்ள கோயில் தான். ஆனால் இன்றைக்கி இந்த பகுதி அறக்கட்டளைகள் தான் நம்ம துளிகள் அமைப்பு காங்கேயம் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும். இங்கே நிழல்கள்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. அது இன்னும் வேகம் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி விருட்சம்னு மாற்றிருக்காங்க. அன்றைக்கி அதுக்கு கஷ்டமாக இருந்த காலகட்டம் அது. அப்படி ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை இன்றைக்கி விருட்சமாக வளர்ந்து இன்றைக்கி சொந்தமாக ஒரு நர்சரி ஆரம்பிக்கிறதோடு இல்லாமல் சிவராஜ் சொன்ன ஒரு வாக்குறுதி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளிலும் பசுமையாக்கி கொடுக்குறோம், எல்லா அரசு பள்ளியிலையும் நாங்கள் போய் மரம் வச்சு வளர்த்து கொடுக்குறோன்னு. நான் சொன்ன, தம்பி வார்த்தை விட்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லு. திருப்பூர் மாவட்டம்ங்கிறது பெரிய வார்த்தை. நிறைய பயணம் பண்ணணும், நிறைய பொருட்செலவு இருக்கும், நிறைய ஆள் தேவை இருக்கும். இல்லைங்கண்ணா எல்லாம் பண்ணிடலாங்கண்ணா. நல்லா யோசிச்சு சொல்லு. கிட்டத்தட்ட 1 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறேன். வாயை விட்டா மாட்டிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு. கலாமையா காட்டின வழியில் நம்ம இயற்கையை பேணி பாதுகாக்கணும். நம்ம இந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மலைமறைவு பிரதேசமும் பசுமையாக ஆக இந்த பகுதியில் இருக்கிற நொய்யலோட திருப்பூர் மாவட்டத்தோட எல்லையில் இருக்கிற ஒரத்துப்பாளையம் அணைக்கட்டு இன்னைக்கு வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தில் வெற்றி அறக்கட்டளையும் துளிகளும் சேர்ந்து வருஷம் ஒரு 100 ஏக்கரை மேட்டு பகுதியிலெல்லாம் மரம் வச்சு வளர்க்குற ஒரு அருமையான பணியும் செஞ்சிட்ருக்கோம். சென்ற மாதம் தான் நதியின் பிழை என்றுன்னு சொல்லி ஒரு நொய்யல் பற்றின ஒரு கட்டுரை, அது ஒரு 10 தடவை படிச்சிருப்பேன். ஒரு 1000 வருஷம் முன்னாடி தமிழனுக்கு இருந்த நீர் மேலாண்மை அறிவு, அன்றைய காலத்தில் அரசர்கள் 2 ஊருக்காரங்க எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி போய் அரசன்ட்ட போய் தண்ணிக்காக இப்போ இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு சண்டை சங்கடம் இருந்தப்போ பேரூர் பக்கத்தில் அன்னைக்கு இருந்த அரசர் அதை எப்படி தீர்த்து வச்சார், புதுசாக எப்படி ஒரு நீர்நிலை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத ஆவணங்களோட கல்வெட்டு தகவல்களோட அந்த புத்தகம் எழுதணுன்னா பொன்னியின் செல்வன் மாதிரி இவ்வளோ பெரிய தலகாணி சைஸ் புக் இருக்கணும் நம்ம படிக்க மாட்டோம், நேரம் இல்லை. அதை 160 பக்கத்துக்குள்ளே சுருக்கி, அது என்னென்னா நொய்யல் ஓடுறது மொத்த தூரம் 160 கிலோமீட்டர். அதனால் அந்த 2000 பக்கத்தை 160 பக்கத்தில் சுருக்கி அந்த புத்தகத்தோட விலையை 160 ரூபாயின்னு, அந்த 160 ரூபாயெல்லாம் அது
ரொம்ப ரொம்ப குறைவு என்னோட பார்வையில். அதை அவர் இன்னைக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப விரும்பி புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்குது கோவையில், கட்டாயம் நீங்கள் வரணும்னு சொல்லி என்ஜினியர் இளங்கோவன் வந்திருக்காங்க. எந்த நேரமும் கானகம், வனம், உயிர் சூழல் பற்றியே உயிரா உணர்வா பேசிட்டு இருக்கிற ஓசை அமைப்பு காளிதாசன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நிறைய அவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய அவங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இங்கே வச்சுட்டு இது மாதிரி பல நல்ல விஷயம். இது முடிச்ச உடனே இன்னைக்கு பட்டமலை அணையில் 3000 மரம் வைக்க போகிறோம். அதனால் கலாம் ஐயா காட்டிய வழியில் பேச்சு இல்லை, சொல் இல்லை, செயல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்க உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் நாமளே பாராட்டி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இந்த அறப்பணிகள் மேலே மேலே தொடரணும். இந்த மாதிரி இன்னும் 10 NGO உருவாகணும். பெருகி வர்ற ஜனத்தொகைக்கும் அதிகரித்து வர்ற கால சூழியல் போராட்டங்களுக்கும் நம்ம குறிப்பாக நம்ம தொழிற்சாலைகளால் நம்ம ஏற்படுத்துகிற ஒளி மாசு, காற்று மாசு, நீர் மாசு இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா இது மாதிரி இன்னும் பல NGOக்கள் வந்து அந்தந்த ஊரில் அங்கங்கே சரி பண்ணுற வேலையும் செய்யும்போது தான் மனிதகுலம் சுபிட்சமாக இருக்குங்கிற ஒரு சின்ன தகவலை வச்சுட்டு நிகழ்ச்சியை வந்து அடுத்த பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும், மலர்கள் காலடி தடங்களாகும், பறவைகள்